பாஸ், ப்ரீ ஓப்பனிங்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்கிறீங்களா? நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜ் சைட்வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம காலையில் 22,514 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 22,625 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கி 22,550 நமக்கு சைட்வேஸாக இருக்கு. வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலையில் 22,550 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். இப்போ காலையில் பாருங்களேன், இப்போ நம்ம 0 லைன் கிராஸ் ஆன உடனே 100 ரூபா இருந்த கால் ஆப்ஷன் மேலே 135 வரைக்கும் மூமெண்டம் கொடுத்துருக்கு. நம்ம டார்கெட் எப்பவுமே 20% சொல்லுவோம், இதில் வந்து 35% வரைக்குமே நமக்கு இது மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம கால் சேல்ல மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு இன்சைடர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டினே சொல்லலாம். இதே மாதிரி 74,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம சென்செக்ஸ்ல லோட் பண்ணியிருப்போம். காலையில இருந்தே நம்ம வந்து கால் சைடு தான் டாமினேஷன் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல நம்ம 243 நமக்கு ஒரு பையிங் விழுந்துச்சு. மேலே வந்து 400 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம எம்எஸ்பியில் நம்ம கால் சேல 450 இருந்து 500 வரைக்கும் நம்ம ஸ்லைட் பை இருக்கு. இதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் இருந்த செல்லிங் அப்படியே ரோல் ஓவர் ஆயிட்டு 22,600 வரைக்கும் நம்ம செல்லிங் டாமினேட் ஆயிருக்கு. எம்எஸ்சி பொறுத்தளவுக்கும் 22,600 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இன்னைக்கு முடிகிற மாதிரி தெரியுது. கால் அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியம் ரெண்டு சைடுமே நமக்கு இப்போ கரைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா சைட்வேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் பிரீமியம் ரெண்டுமே கரையும். வாலட்டைல் மார்க்கெட் அப்படின்னா பிரீமியம் ரெண்டுமே இன்ஃபிளேட் ஆகும். இந்த பேங்க் எக்ஸ் அண்ட் சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்காட்டி ரெண்டு சைடுமே பிரீமியம் அக்ரெசிவா கரைஞ்சிட்டு இருக்கு. ஆஃப்டர் 150 மேல சென்செக்ஸ்ல ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம். எம்எஸ்வி அண்ட் எஸ்டிஆர்ல ஃபுல் கன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.